முடிவுக்கு வந்துட்டோம் இல்லைங்களா? கடைசி பகுதி, 6வது பகுதி. இந்த பகுதியில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. 5 பகுதி உங்களுக்கு சந்தோஷமாக இருந்ததுங்களா? உங்களுக்கு வரவேற்பு கூடியதாக இருந்தா, பயனுள்ளதாக இருந்ததா? யோசிச்சு பாருங்கள். இந்த 6வது பகுதிக்கு நம்ம போவோம். இந்த 6வது பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கைனாலேங்க அதில் சேலஞ்சுன்னு ஒன்று இருக்கணும் இல்லைங்களா? சவாலுன்னு ஒன்று இருக்கணும் இல்லைங்களா? அதுதாங்க இந்த 6வது பகுதி, சேலஞ்சஸ் இன் இன்டெகிரேட்டிவ் மெடிசன். இது ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி இல்லைங்களா? வாழ்க்கையில் சேலஞ்ச் இல்லாமல் என்னங்க இருக்குது? எது நம்ம ஜெட்டு மாதிரி அப்படியே லைஃப்பில் போய் சக்ஸஸ் உட்காந்துட்டோம். யோசிச்சு பாருங்கள். ஒரு வெற்றிக்கு பல ஃபெயிலியரை நம்ம சந்திச்சிருக்கோம், பல சிக்கல்களை சந்திச்சிருக்கோம், பல கஷ்டங்களை சந்திச்சிருக்கோம், பல தோல்விகளை சந்திச்சிருக்கோம். அதே மாதிரி தாங்க இந்த ஒரு புதுமையான மருத்துவத்திலையும் நிறைய சவால்கள் இருக்குது. சில சவால்களை சொல்கிறேன், எல்லாத்தையும் என்னால் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு லேக் ஆஃப் அவேர்னஸ் தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் சொல்ல வரேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆயுஷ் மருத்துவத்தில் தெரியாத மெட்டல்லாம் கலந்துடுறாங்க. இது என்ன செய்கிறாங்கன்னே தெரியாது. அங்கே யூஸ் பண்ணுறது நமக்கு ஒன்றுமே விளங்கலை. சில பேர் அதுக்கு ஒரு ப்ராப்பராக நமக்கு இன்க்ரீடியன்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன்றாங்க, டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டேன்றாங்க என்றது. அந்த மாதிரி இந்த மருந்து எடுக்கிறது எனக்கு நிறைய பின்விளைவுகள் இருக்குது. கிட்னி ஸ்டோன் வந்துடுது, எனக்கு மெட்டல்ஸு டாக்ஸிசிட்டி, மெட்டல் டாக்ஸிசிட்டி, இந்த மாதிரி ஒரு தேவையற்றதெல்லாம் நம்ம சொல்கிறோம். அதாவது இன்றைக்கிங்க உங்களுக்கு நல்ல ஒரு அவேர்னஸ் இருக்குது. ஆயுஷ்ன்றது ஒரு மினிஸ்ட்ரிங்க. இன்றைக்கி அரசாங்கம் அது ஒரு ஒரு பிரிவாகவே, ஒரு துறையாகவே கொண்டு வந்துட்டாங்க, மினிஸ்ட்ரி. அதில் நிறைய சட்டத்திட்டங்கள் வந்துருச்சு. இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்ற ஒரு ஆயுஷ் மருந்தில் என்ன அதில் கலந்துருக்கு, என்ன அளவில் கலந்துருக்கு, அது என்ன தேவை, அது எப்போ தயாரிச்சிருக்காங்க, அதுக்கு எப்போ ஒரு முடிவு காலம் இருக்குது, எல்லாமே இன்றைக்கி மாடர்ன் மெடிசன் இருக்கிற மாதிரி எல்லாமே ஆயுஷ் மருந்துகளை வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இப்போது அலோபதி இந்த மருந்தில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. இந்த கெமிக்கல்ஸை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு தேவையில்லாமல் உடம்புல சைடு எஃபெக்ட் வரும். இது நம்மளுக்கு ஒரு பெரிய நோயை உண்டாக்கும். நான் முதல்லையே சொல்லி முடிச்சிட்டேனே, ஃபுட் இஸ் அ மெடிசன், ஃபுட் இஸ் அ பாய்சன், ட்ரக் இஸ் அ மெடிசன், ட்ரக் இஸ் அ பாய்சன். கரெக்டுங்களா? இதை ஏற்கனவே நம்ம பேசிட்டோம் 1வது ஆரம்ப பகுதியிலே. இதை ஏன் நம்ம தேவைக்கு அதிகமாக எடுக்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பாருங்க. ஸோ அதனால் இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், அலோபதி மருந்து தேவைன்றதுனால தானே எடுக்கிறீங்க. சுகர் வந்ததுனால தானே அலோபதி மருந்து எடுக்கிறீங்க. ஒரு பிரச்சனைன்னு வந்துருக்கு, அப்போ அதை தீர்க்கறதுக்கு நீங்கள் மருந்து எடுக்காமல் எப்படி தவிர்க்க முடியும்? அதை எப்படி மீண்டு வரும்ன்றது ஒரு இன்டிகிரேட்டிவ் மெடிசனில் ஒரு ட்ரீட்மெண்ட். அது ஒரு ட்ரீட்மெண்ட். நான் மருந்து இல்லாமல் வாழணும், மருந்து இல்லாமல் நான் வாழ்க்கையை நடத்திட்டு போகணும், எடுக்கிற மருந்தை நிறுத்தணுன்றது ஒரு ட்ரீட்மெண்ட். ஆனால் இந்த 2 மருந்தையும் நம்ம தவறாக பேசுறது. ஃபஸ்ட்டு அந்த லேக் ஆஃப் அவேர்னஸ்லேருந்து வெளியே வந்துடுங்க. நம்பர் 1, நான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் இன்றைக்கி ஹைலைட் பண்ணுறேன். இதோட டீப்பர் இன்சைட்ஸ் நிறைய இருக்கும். ஏன்னா இது ஒரு நியூ ஃபீல்டு, நியூ இன்டெகிரேஷன். ஒரு மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு வரணுன்றதுக்கு தான் நான் இதை ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிறேன். 2வது பாயிண்ட்டை நீங்கள் பாருங்கள், ரொம்ப காமன். ஒரு அலோபதி ஃபீல்டில் இருக்கிறவங்க ஆயுஷ் இண்டஸ்ட்ரியை நெக்லெக்ட் பண்ணுறது, அகெயின்ஸ்டாக பார்க்குறது. ஆயுஷ் ஃபீல்டில் இருக்கிறவங்க ஒரு அலோபதி ஃபீல்டை நெகட்டிவாக பார்க்குறது, ஒரு அகெயின்ஸ்டாக பார்க்குறது. இது ஏங்க? கஷ்டப்பட்டு மருத்துவத்தை படிக்கிறோம், 5 வருஷம் 6 வருஷம் மருத்துவத்தை படிக்கிறோம். இப்போ நிறைய பேர் அதுலேயும் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணுறோம். 3 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் படிக்கிறோம். நம்மளுடைய ஒரு மருத்துவத்தை படிக்கும்போது நம்ம எவ்வளோ இழக்கிறோம். உடல் ஆரோக்கியத்தை நம்மளே இழந்துடுறோம். அதை படித்து முடிக்கிறதுக்குள்ளார, அதில் தேர்ச்சி பெறத்துக்குள்ளார நம்ம எவ்வளோ நம்மளுடைய குடும்பத்தில் முக்கியமான சில நிகழ்வுகளை நம்ம தவிர்க்க வேண்டிய கட்டாயம். இவ்வளோ நம்ம வாழ்க்கையை காம்ப்ரமைஸ் பண்ணி தானே இந்த ஃபீல்டையே நம்ம பண்ணுறோம். ஏன் இதை நம்ம ஆன்டகனைஸ் பண்ணணும்? ஏன் இதை நம்ம அகெயின்ஸ்டாக பார்க்கணும்? இந்த யோசித்து பார்க்கணுமா இல்லையா? இந்த 2 ஃபீல்டுமே காம்ப்ளிமெண்ட் ஏன் நம்ம பண்ணக்கூடாது? இந்த ஃபீல்டும் அவசியம். நீங்கள் ஏதாவது ஒரு ஃபீல்டு வேண்டாம்னு சொல்ல முடியுமாங்க? இந்திய பாரம்பரிய மருத்துவங்க, அது 5000 நூற்றாண்டு 5000 வருடமாக வந்திருக்கிற ஒரு மருத்துவத்தை இன்னைக்கு நம்மளால் தவிர்க்க முடியுமாங்க? தவிர்த்தோன்றதுனால தானே இன்னைக்கு நோய்கள் இவ்வளோ புதுசாக வந்திருக்கு. மனுஷன் இயற்கையோடு சேர்ந்து வாழும்போது ஏங்க நோய் வரணும்? நோயினாலே அது மனுஷனால் உருவாக்கப்பட்டதுங்க. இது உங்களால் நம்ப முடியுமா?
நோயை உருவாக்குனதும் மனிதன் தான், நோயை குணமாக்குறதும் மனிதன் தான். கரெக்டுங்களா? அதை இயற்கையோடு நம்ம சேர்ந்து வாழும்போது நோய் என்பதே வராதுங்களே. அப்போ அந்த நோயை உருவாக்குன அதே மனிதர்கள் தான் இன்னைக்கு அலோபதின்ற ஒரு துறையை உருவாக்கி இருக்கிறாங்க. அப்ப அந்த துறையை நம்ம தவிர்க்க முடியாது. ஏன்னா அந்த நோய்களுக்கு அவ்வளவு தீவிரமான ஒரு சூழ்நிலை தேவைப்படுது. அப்ப அந்த மாதிரி இந்த ஒரு பாரம்பரிய மருத்துவத்தையும் தவிர்க்க முடியாது, இந்த அலோபதி மருத்துவத்தையும் தவிர்க்க முடியாது. இதை ஆன்டகனைஸும் பண்ண வேண்டாம், காம்ப்ளிமெண்ட் பண்ணா மட்டும் சந்தோஷமா இருக்கும். லேக் ஆஃப் அவேர்னஸ்ன்றது ஒன்று இல்லாம இந்த ஃபீல்டை நம்ம ஆன்டகனைஸ் பண்ண வேண்டாம். மூணாவது பார்த்தீங்கன்னா, ஒரு பப்ளிக் மைண்டில் ரொம்ப ஒரு சேலஞ்சிங் பாயிண்ட் இருக்குது. நான் இப்போ அலோபதி மருந்து எடுக்கிறேனே, ஆயுஷ் மருந்து எடுக்கலாமா? என்ன தப்பு இருக்கு? என்ன ப்ராப்ளம் வரும்? என்ன ட்ரக் ரியாக்ஷன் வரும்? என்ன சைட் எஃபெக்ட்ஸ் வரும்? என்ன காம்ப்ளிகேஷன் வரும்? ஏங்க, நான் முதல்ல சொல்லி கொடுத்துட்டேன். 1 1 2ன்றது இயற்கை. நம்ம 1 1 3 ஆக்குறோம், சினர்ஜிசம் பண்ணுறோம். இந்த அலோபதி மருந்தோட நீங்கள் ஆயுஷ் மருந்து தைரியமாக எடுக்கலாம். ஆனால் அந்த ட்ரக் ஒன்றுக்கு வரத்துக்கு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த மருந்துக்கும் அந்த மருந்துக்கும் கொஞ்சம் இடைவெளி வைங்க. ஒரு அரை மணி நேரம் இடைவெளி வச்சா இந்த மருந்து அப்சார்ப் ஆகுது, அந்த மருந்து அப்புறம் தனியாக எடுக்கிறீங்க. இதை முன்னாடி எடுங்க, அதை பின்னாடி எடுங்க, அவ்வளோதான். ஆனால் எடுக்கக்கூடாதுன்றதே ஒன்று கிடையாதுங்க. தைரியமாக எடுக்கலாம். 3 சக்கரை மாத்திரை சாப்பிட்றவங்க கொஞ்சம் இயற்கை வழியில் மருந்துகளையும் மூலிகைகளையும் உணவு வழிமுறைகளையும் வாழ்க்கையில் சில மாற்றங்களும், சில யோகான்ற பயிற்சி, இல்லை சில வேறு விதமான உணவு பயிற்சிகள், ஆசன வழிகள், இது மாதிரி நிறைய பிரணாயமாக பண்ணுறோம். இது மாதிரி நிறைய நீங்கள் பண்ணும் போது அந்த 3 மருந்து 2 மருந்து ஆக்கலாமா? 2 1 ஆக்கலாமா? 1 நிறுத்தி பார்க்கலாமா? இது நடக்கக்கூடாது. அப்போ இதை சேர வைக்கணும் இல்லையா? இதை சேரவே விடாம இருக்கா? இதை நம்ம எதிர்மறையாக நினைச்சோன்னா, ஸோ அதனால கண்டிப்பாக 2யுமே சேர்த்து எடுக்கலாம். இதில் எந்த மாற்றமும் கிடையாது, எந்த ஒரு நெகட்டிவ்ஸும் கிடையாது, இதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, என்னதான் நம்ம சொன்னாலுமே இன்னைக்கு இந்த அலோபதி மருத்துவம் தொழில்நுட்பம், டெக்னாலஜி, அதை அடிக்கவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு அதில் பண்ணக்கூடிய ரிசர்ச் எக்ஸ்டென்சிவ். அது ஒரு அவ்வளோ ஆழமாக, ஏன் மனிதன் அந்த அளவுக்கு அந்த ஆராய்ச்சி 10 வருஷத்துக்கு கழிச்சு எனக்கு கேன்சர் வருதுன்றது இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறான்? ஹெமோகிராம் பண்ணுறான், உனக்கு 5 வருஷத்தில் பிரெஸ்ட் கேன்சர் வரும், இப்படி பண்ணுறான். எப்படி இந்த மாதிரி ஒரு நோயை வரத்துக்கு முன்னாடி ஆரம்ப நிலையிலே நம்ம உடல்ல ஏற்படுற மாற்றத்தை தொழில்நுட்பத்தை வச்சு எப்படி அவங்களால சேர வைக்க முடியுது? அந்த ஒரு தொழில்நுட்பம், அந்த டெக்னாலஜி, அந்த மெடிக்கல் டெக்னாலஜி, அந்த சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட்ன்றது ஒரு பகுதி. அந்த இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னா அந்த இயற்கை வழி. இப்போ நம்ம கொடுக்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நோயுடைய ஆரம்பத்துக்கே போகிறோம். இந்த உடல் இந்த இயற்கையோட ஒன்று சேரும்போது, அந்த பிரபஞ்சத்தோட ஒன்று சேரும்போது, இதில் ஒரு நம்மளுடைய 5 இது இருக்குது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அந்த 5 பூதங்கள். அந்த 5 தான் நம்ம உடம்புல கான்ஸ்டியூஷனாக இருக்குது. இது நமக்கு தெரியுமா? ஸோ இந்த இயற்கையில் அவங்க போகும்போது அவங்க அந்த கொடுக்குற வழிகாட்டுதல் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஆரம்ப நிலைக்கே அந்த நோயோடைய ஒரு மூல காரணத்துக்கே போய் எந்த உடம்புல சமநிலை இல்லாமல் எது ஏற்றத்தாழ்வு இருக்குது, எது கூடுதலாக இருக்குது, எது நமக்கு தேவைக்கு குறைவாக இருக்குன்றதை கண்டறிஞ்சு அதை சமநிலைப்படுத்தும் போது பெரும்பாலுமான நோய்களிலிருந்து நம்மளால் விடுபட முடியும். அந்த விடுபடக்கூடிய நோய்க்கு இந்த டெக்னாலஜியும் தேவை, இந்த வைத்தியமும் தேவை. ஸோ இது ஒரு சேலஞ்ச். இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி ஒரு அவேர்னஸ் இருக்காது, நாலேஜ் இருக்காது. இங்கே இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி நாலேஜ் இருக்காது. அப்போ இதுதான் நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். இந்த இன்டெகிரேட்டிவ் மெடிசன்றது என்னென்னா, ஒரு பாரம்பரிய மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வழிகாட்டுதல். அதில் உணவு வழிமுறைகள் இருக்கும், நல்ல பயிற்சிகள் இருக்கும், உடற்பயிற்சிகள் இருக்கும், சில நல்ல வாழ்க்கை நடைமுறையில் மாற்றங்களை கொடுத்துருப்பாங்க, சில மூலிகைகளை கொடுத்துருப்பாங்க, சில மருந்துகளை கொடுத்துருப்பாங்க. இதையெல்லாம் நம்ம எடுக்குது. அவங்க கொடுக்கக்கூடிய சில ஒரு நல்ல தெரப்பிஸ், இந்த மசாஜஸ், இதெல்லாம் அவ்வளோ இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கொடுக்கும். தூக்கம் வரலையா, ஒரு மசாஜ் எடுத்தால் அவ்வளோ நல்ல ரிலாக்ஸேஷன் வரும். ஸ்ட்ரெஸ்ஸே குறைஞ்சிடும், டென்ஷன்லாம் போயிடும். அந்த அளவுக்கு அன்றைக்கி அது ஒரு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் இருக்குது. ஸோ இதையும் நம்ம கொலாபரேட் பண்ணோன்னா, இன்டெகிரேட் பண்ணோன்னா அது ஒரு பெனிஃபிட் இருக்குது. இதில் என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இன்டெகிரேட்டிவ் மெடிசன்ன்றது ஒரு ஃபீல்டே கிடையாது. ஆயுஷ் மினிஸ்ட்ரின்னு இருக்குது, ஹெல்த் மினிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது. இந்த 2 மினிஸ்ட்ரியும் சேர்ந்த மாதிரி எங்கன்னா இருக்கா?
இதை வந்து ஒரு புதிய இதுக்கு ஏதாவது ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்கா? அப்போது கவர்மெண்ட் இதை வந்து நிறைய வழிகாட்டுதல் வழிமுறைகளை இப்போ கொடுத்துட்ருக்காங்க. இது ரெண்டையுமே நீங்கள் ஒன்று சேருங்க, 2 பேருமே ரெண்டுமே பயன்படுத்துங்க, 2த்தையுமே வந்து நீங்கள் காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், 2த்தையுமே நீங்கள் வந்து அவேர்னஸ் கொடுங்க, 2த்தையுமே நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் நாலேஜோட சரியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்றத ஒரு அரசாங்கம் இதுக்கு ஒரு ஒப்புதல் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம வந்து பொதுமக்களும் சரி, இந்த துறையில் சார்ந்த மருத்துவர்களும் சரி, முன்னுக்கு வந்து இதை வந்து நம்ம ஒன்று சேர வச்சோன்னா கண்டிப்பாக இது வரும் இன்னைக்கு. ஆனால் நான் சொல்கிறது சென்னையிலையோ தமிழகத்திலையோ சொல்லலைங்க, இந்தியா முழுவதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒருங்கிணைந்த மருத்துவத்தை எத்தனை பேர் பண்ணுறாங்கன்னே தெரியாது. கையை விட்டு எண்ணலாம், அவ்வளோதான் இருக்குது. இது ஒரு பெரிய ஒரு வருங்காலம். இதுதான் இன்னைக்கு வருங்காலம். இதுதான் இன்னைக்கு ஒரு மக்களிடையே போய் சேர வேண்டிய ஒரு ஆரோக்கிய வழிகாட்டுதல், ஒரு நல்வாழ்வு. ஆனால் இன்னைக்கு எத்தனை பேர் இதை பண்ணுறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க? எத்தனை பேர் இதுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறாங்க? எத்தனை பேர் இதை வந்து ஒரு முறையாக பயன்படுத்துகிறாங்க? அதுக்குன்னு தேர்ச்சியாளர்களை வந்து ஒன்று சேர வைக்கிறாங்க. அந்த ஒரு முயற்சியில் தான் இன்னைக்கு நான் இருக்கிறேன். இதை கண்டிப்பாக நம்மளுடைய இந்த வீடியோ பார்க்குறவங்க அத்தனை பேருமே இதை புரிஞ்சிக்கிட்டு இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து இதை வந்து உங்களுடைய தேவைக்கும், உங்களுடைய தேவையானவர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தேவைக்கும் இதை வந்து நம்ம வந்து தெரியப்படுத்தி நம்ம எல்லாருமே ஒரு நோயை வர்றதுக்கு முன்னாடியே சரியான நம்ம முறையில் நம்ம பரிசோதனை செஞ்சு நம்மளுடைய உடலை வந்து ஒரு ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் நோக்கி பயணிக்கணும். இந்த வீடியோவை நீங்கள் எல்லாரும் பார்த்ததுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும். நீங்கள் எல்லாருமே இதில் வந்து பயனடையணும். நீங்கள் எல்லாருமே இதை வந்து முழுமையாக வந்து யூஸ்பிளைஸ் பண்ணணும். இது தேவையானவங்களுக்கு நீங்கள் நிறைய பேருக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கேட்கறது நான் ரொம்ப தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம். குழந்தையின்மை, சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், உடல் பருமன், தோல் மூட்டு வியாதி, புற்றுநோய், இப்படி எந்த நோயா இருந்தாலும் சர்வதேச ஆராய்ச்சியில் அங்கீகரிக்கப்பட்ட ஃபங்க்ஷனல் மெடிசின் வழியில் எளிமையா சிகிச்சை வழங்கி குணப்படுத்தவும் முடியும், நோய் வராம தடுக்கவும் முடியும். ஆரோக்கியம் நல்வாழ்வுக்கு ALM ஆயுஷுக்கு வாருங்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அதுக்கு ALM ஆயுஷ் வாருங்கள்.